இன்னைக்கு அரைக்கீரை பருப்பு கூட்டு. அதுக்கு குக்கர்ல அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அரைக்கப் அளவுக்கு பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி 4 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். இப்ப அடுப்புல கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், 5 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 6 போல வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை இலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 1 கட்டு அளவுக்கு அரைக்கீரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அரைக்கீரையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துலயே அரைக்கீரை நல்லா வதங்கிரும். இப்போ அரைக்கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். குக்கரை கழுவிட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா அரைக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த அரைக்கீரை பருப்பு கூட்டை கொஞ்சமா சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.